இலங்கை இந்திய உடன்படிக்கையின்படி வந்த மாகாண சபை முறைமை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் இயக்கங்களுக்கு இடையில் பிரச்சனை. அதே நேரத்தில் ஒருவாறு வடமாகாண சபைக்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் இடம்பெறுகிறது. அதில் தமிழரசு கட்சி அமோக வெற்றி, தமிழ் தேசிய கூட்டம் வெற்றி பெறுகிறது. அவர்களுடைய கையில் அதிகாரம் செல்கிறது. ஆனால் ஒரு அறிக்கைகளை மாத்திரம் வாசிக்கின்ற ஒரு இடமாக இருந்துவிட்டதோ என்று பின்னாளில் தோன்றியது. அது பார்ப்பதற்கு செய்திகளில் பரபரப்பாக வருகின்ற விடயங்களாக இருந்தாலும் பிரயோக ரீதியாக மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாகாண சபை சென்றிருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய கருத்து வெளிப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். 2015 தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். இந்த தேர்தலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு தோல்விமுகத்தை தருகிறது. எனவே போதுமான வாக்களை உங்களால் பெற முடியாமல் போகிறது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. தேசிய பட்டியலூடாக மைத்ரிபால சிறிசேன அப்பொழுது ஜனாதிபதியாக வந்திருந்தார். அப்போது அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? அங்கஜன் அது கட்சியினுடைய பிரதி தலைவர் பதவியும் கூட உங்களுக்கு அவரால் வழங்கப்பட்டது நான் அறிவேன். எப்படி அவருடனான அந்த அனுபவம்? ஒரு காலம் மஹிந்த ராஜபக்ஷ, அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன. அதாவது நீங்கள் சொன்னது போல் 2015 தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் முதல் நடந்தது. ஜனாதிபதி தேர்தலில் நான் கட்சியின் தலைவரின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அணியில் தான் இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவு செய்த பின்பு, அவர் அந்த கட்சியை பாரமடைத்த பின்பு நான் அந்த கட்சியிலே தான் பயணித்தேன். பலர் கேட்டுச்சினா நீங்கள் எங்கள் ராஜபக்ஷானியா அல்லது மொட்டுவா அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, பிரின்சிபல் மாறிவினம், நீங்கள் பிரின்சிபலோட சேர்ந்து போகிற இல்லையே, நீங்கள் அதே ஸ்கூலில் தான் நான் கண்டினியூ படிக்கிறேன். அதனால் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடிப்படையில் நான் பயணித்து கொண்டிருந்தேன். இரண்டாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் இந்த கட்சியை மாற்ற வேணுமென்ற ஒரு எண்ணமும் இருந்தது அவருக்கு. அதாவது அனைத்து இன மக்களையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த கட்சியை கொண்டு போக வேண்டும். அதுவும் என்னுடைய நோக்கமும் அதுவாக இருக்கும்போது அது சரியாக அமைந்தது. அப்போ அவருடைய, உங்களுக்கு தெரியும், அதிகமாக யாழ் மாவட்டம் வந்திருந்த ஜனாதிபதி என்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா. அதுக்கு சொன்ன போனால் 21 தடவை இந்த கடந்த 4 வருடத்துக்குள் வந்திருக்கிறார். அப்போ வடகிழக்கோட அதிகம் வாக்கு கிடைத்ததும் அவருக்கு வடகிழக்கில் இருந்து. அப்போ அவர் அந்த மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எனக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் பிரதி விவசாய அமைச்சர் கூட அந்த நேரம் என்னை நியமித்தார். அப்போ பல வேலை திட்டங்களை அவர் ஊடாக வடகிழக்கில் என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் சொன்ன போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பிரதி தலைவராக கூட அந்த காலகட்டத்தில் நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். அதற்கு பிறகு இப்போது சிரேஷ்ட உப தலைவராக என்னை நியமித்திருக்கார். அதை நான் நம்புகின்றேன். நான் எடுத்த முடிவு இந்த தேசிய கட்சியை அனைத்து இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மாற்ற வேண்டும். அதே நேரம் இந்த கட்சி அனைத்து இன மக்களுடைய அபிலாஷைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த விடயத்தில் நான் நம்புகின்றேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி அதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அவர் என்னை ஏற்றுக்கொண்டு சிரேஷ்ட உப தலைவராக போட்டு இன்றைக்கு கட்சியில் பல மாற்றங்களை முன்னெடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார். சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 2 கிழமைக்கு முதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை நான் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பயணம் ஒன்றுக்கு அழைத்திருந்தேன். கிட்டத்தட்ட 4 நாள் முழுமையாக சகல தரப்பினர்களையும், அதாவது ஒரு கிட்டத்தட்ட நான் சொன்னேன் அவருக்கு, இது ஒரு ஆராய்வுக்கான பயணம். நீங்கள் ஒரு ஸ்டடி டூர் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய மக்களுடைய தேவைகளை நீங்கள் அறிவதற்கான ஒரு பயணம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கொள்கையிலிருந்து, கட்டமைப்பிலிருந்து, பல வேலை திட்டங்கள். அப்போ புதிதாக புத்தமைக்கின்ற ஒரு கட்சிக்கு புதிய ஆலோசனைகள், புதிய எண்ணங்கள் நிச்சயமாக தேவை. அந்த அடிப்படையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் விவசாய சம்மேளனங்களில் இருந்து, கடத்தொழிலாளர்களில் இருந்து, சகல மத குருமார்களையும், அதாவது இந்து மத குருமார், பௌத்த மத குருமார், முஸ்லிம் மத குருமார், அதே நேரம் கிறிஸ்துவ மத குருமார்கள், மற்றது அதே நேரம் இன்றைக்கு புத்திஜீவிகள் மற்றும் பல தரப்பினர் காண விடாமல் இருக்கின்ற காணி உரிமையாளர்களிலிருந்து பல விடயங்களை, அதாவது எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல், அந்த பிரச்சனைகள்,
அதை இந்த கட்சி அறிந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு சென்றிருந்தேன். அது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்ததுன்னு நான் நம்புகிறேன். என்றால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட எனக்கு அந்த பயணம் முடிந்த பின் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இந்த மாவட்டத்தில் கிடைத்தேன். பல தடவைகள் யாழ்ப்பாணம் வந்திருந்தாலும் அவர் 4 நாள் இப்படி இருந்து கிராம மட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தது இதுதான் முதல் தடவை என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அவருக்கும் எங்கள் சார்ந்த பார்வை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னமும் எங்கள் சார்ந்த அக்கறை அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தேர்தல் வெற்றி என்பது ஒரு புரட்சிகரமானது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இழப்புகளுக்கான நியாயங்கள் கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, அதனிடத்தில் அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் என்று ஒரு முக்கிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பக்கம் முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொண்டால் இனவாத ரீதியிலான ஒரு போக்குக்கு மத்தியில் வந்து ஒரு தேர்தல், எனவே ஒரு ஜனநாயகமாக நடக்கக்கூடிய என்ற தலைவர் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனாலும் ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு முரண்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதனை உங்களுடைய அனுபவத்தில் சொன்னால் எந்த பக்கம் தவறு அல்லது என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்கலாமா? உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நல்லாட்சி என்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு கௌரவ தற்போதைய ஜனாதிபதி அந்த நேரம் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் இணைந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தார். அந்த அரசாங்கத்தினுடைய பல பங்குதாரர்கள் இருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மறைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி என்று பல கட்சிகள் இருந்தது அதுக்குள்ள. அப்போ அந்த பல தரப்பினர்களும் ஆட்சி போக போக பல பக்கங்களில் இழுக்க இன்றைக்கு மக்களுடைய மனநிலை மாறத் தொடங்கிவிட்டது. அந்த நேரம் நீங்கள் பார்த்தீர்களாயிருந்தால் மக்கள் அந்த நேரம் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வந்தது 2017ன்னு நான் நம்புகிறேன். அந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி கிட்டத்தட்ட 75% வாக்குகளை பெற்றிருந்தது. அப்போது திட்ட தெளிவாக இருந்தது, மக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. 40%க்கும் அதிகமான. அப்போ மக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது நான் நினைக்கிறேன் 75% மேலான சபைகள் பிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ மக்கள் நிலை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இந்த போய்கொண்டிருந்த கூட்டணியில் பல பல சவால்களும் பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் முத்த தொடங்கிவிட்டது. அதன் அடிப்படையிலேயே அந்த நேரம் பலப்பட்ட தரப்பினர் ஆட்சி மாற்றம் ஒன்று தேவை என்று சொல்லி அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாக கேள்வி. அந்த அடிப்படையிலேயே நான் நம்புகின்றேன் அந்த 52 நாள் அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கான கூடிய தொகை, அதாவது பாராளுமன்றத்தில் காட்ட வேண்டிய மெஜாரிட்டி இல்லாமல் மறுபடியும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அப்போதைய பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில் மறுபடியும் பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரம் ஏதோ நாங்கள் எடுத்த முடிவு அந்த 52 நாள் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பது என்ற அடிப்படையில் அதற்கு பிறகும் மறுபடியும் போய் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி அந்த 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 அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் ஒதுங்கி எதிர்கட்சி வரிசைகள் தான் இருந்தது. அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் நடந்த பல சம்பவங்கள். அந்த நேரம் 2010 15 கொடுக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு ஆட்சி தான் மக்களுக்கு அந்த நேரம் உண்மையாக மனநிலை இருந்தது. ஏனென்றால் 2015 இருந்து 19-20 வரைக்கும் பல முன்னோக்கிய மாற்றங்கள் நடந்தாலும், அதாவது உங்களுக்கு தெரியும் பல நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் பல மாற்றங்கள் பல முன்னெடுப்புகள் நடக்கப்பட்டது. ஆனால் அபிவிருத்தி என்ற அடிப்படையில் யுத்தத்துக்கு பிறகு நடந்த அபிவிருத்தி கொஞ்சம் வேகமாக நடந்தன்ற மக்களுக்கு அதனுடைய ஞாபகம் இருந்தபடியாக தான் உங்களுக்கு தெரியும் 2020 நடந்த 19 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படியான வாக்குகள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி கிடைக்கிறதுக்கான மனநிலை மக்கள் வந்து விட்டார்கள். அப்போ அந்த அடிப்படையிலேயே நான் நினைக்கின்றேன் அந்த மாற்றங்களுக்கான அந்த அந்த நேரம் எடுக்க வேண்டிய
முடிவுகளுக்கான காரணமாக அமைந்திருந்தது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு மைத்ரிபால சிறிசேன ஒரு வகையில் காரணம் தானே? எந்த ஆட்சி மாற்றத்துக்கு? அதாவது 2015 19 வரையான அவருடைய அந்த காலப்பகுதி. அவரும் ஒரு காரணம் தான். அதாவது நான் சொல்லுகின்றேன் என்றால் அவர் தனிப்பட்ட ஒரு தனி ஆட்சி அவர் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு வந்து தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டார். அப்போ அவர் ஒரு ஜனாதிபதி மட்டும்தான். அவருக்கு முழுமையான ஆதரவை பாராளுமன்றத்தில் கொடுக்கவில்லை. அதுவும் உண்மையான நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் அந்த நேரம் பலமாக இருந்தது 106 ஆசனங்களோட ஐக்கிய தேசிய கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்கனவே பிளவுபட்டு போய் கிடந்தது. உங்களுக்கு தெரியும், பொது எதிரணி என்ற அடிப்படையிலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரிந்து போயிருந்தது. அதே நேரம் அவர்களுக்கு அந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஜேவிபியிலிருந்து ஆதரவு தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ தனியோனி ஒரு மனிதராக இருந்து கொண்டு அந்த போகின்ற பாதையை முழுமையாக மாற்றியிருக்க முடியாது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஆனால் அவர் இருக்கின்ற காட்சி காலகட்டத்தில் என்னத்தை கொண்டு வந்தார்ன்றதையும் பார்ப்போமே. நல்லிணக்கம் சார்ந்து பல வேலை திட்டங்களை, 19 திருத்தம் உள்ளிட்ட, அதாவது இப்போ கூட கதைப்போமே, எந்த ஒரு நாட்டில் ஒரு அதி உச்ச பதவிக்கு வந்தவர் தன்னுடைய பதவியிலேருந்து அதிகாரத்தை குறைச்சிருக்கிறார்? இல்லையே. நாங்கள் குறை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அது சார்ந்து அவர் என்ன செய்திருக்கிறாருன்றது ஆராயறதுக்கு நாங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து பார்க்கலையே. இல்லை, அவர் சில இடங்களில் கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவர் சொல்லுவார், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இதை பத்திரிகை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்பது. அப்படித்தான் சிங்கள நாளேடுகளில் தலைப்புச் செய்தி வரும். அப்படி என்றால் அவரை மறைத்து ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அணியினர் வேறு விதமான செயற்பாடில் ஈடுபட்டார்கள். நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நரேஷன் என்று ஒரு தெரியும் என்ன. அதாவது நான் எதை சொல்ல விரும்புகிறேனோ அதை அந்த விதத்தில் சொல்லும்போது நீங்கள் அந்த விதத்தை தான் பார்ப்பீங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், பல தரப்பினர் அந்த அரசில் இருந்தார்கள். எதிர்ப்பாக அதை விட பெரிய ஒரு பழம்பொருந்திய தரப்பினர் இருந்தார்கள். அவர்கள் அந்த நேரம் திட்டமிட்டு அந்த நேரம் இருந்த தலைவரையும் ஜனாதிபதி அவர்களையும் அவமதிக்க வேணும் என்ற அடிப்படையில் அதை வைத்து மீம்ஸ் சொல்லித்தான் உங்களுக்கே அது ஒரு அந்த பத்திரிகையை அடுத்த நாள் பார்த்தேன் என்று சொல்கிறது ஒரு மீமாக போக தொடங்கி தான் அது எங்களுக்கு ஒரு சொல்லும் பொருட்டாக மாறினது. என்ன இல்லை, ஒரு ஜனாதிபதியிடம் அதனை எதிர்பார்ப்பதில்லை. என்ன தீர்மானம் எடுத்திருந்தாலும் அவர் அறிந்திருக்க வேண்டும். இல்லை, அவர் சொல்ல வந்த கண்டெக்ஸ்ட்டை நாங்கள் பார்க்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த செய்தியை விடிய காலமாக தான் பேப்பரில் பார்த்தேன் என்றால் தனக்கு தெரியாமல் ஏதோ நடந்திருக்கிறதுன்றதை அவர் அந்த நேரம் ஏனென்றால் அரசாங்கத்தில் பல பங்குதாரர்கள் இருந்தார்கள். அந்த நேரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவருக்கு வாக்களிக்கவில்லையே. அந்த 2015 தேர்தல் உங்களுக்கு தெரியும் தானே, ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை குறைப்பதாகவும் பாராளுமன்றத்துக்கு பலத்தை கொடுப்பதாகவும் என்று சொல்லி வந்த அரசாங்கம். ஆனால் அமைச்சரவையின் தலைவர் அவர்தான். அமைச்சரவையின் தலைவர் அவர்தான். ஆனால் அதுக்கான மாற்றத்தில் தான் 2019 திருத்தச் சட்டத்தை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை குறைச்சு பாராளுமன்றத்துக்கு பலத்தை கொடுத்து பிரதமருக்கு ஒரு முதன்மை அரசாங்கத்தில் முதன்மை பொசிஷனை கொண்டு அவர்தான் அதாவது சில தீர்மானங்களுக்கு முன்னெடுப்பில் இருந்தார் பிரதமர். உங்களுக்கும் தெரியும், அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் பலர். அப்போ இது ஒரு கூட்ட ஆட்சிக்கு முதல் முறை தானே. பல தடவைகள் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அதுதான் முதல் முறை 2 மிகப்பெரிய கட்சிகள் ஒன்றாகி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும். எத்தனை பிரச்சனைகளை சந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? இப்போ அது ஒரு லேர்னிங் கர்வ்ன்றது ஒன்றும் இருக்குது தானே எங்களுக்கு. அப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக முடிந்தது என்றது தான் நான் சொல்ல வரேன். அவர் இனவாதத்தை எதிர்த்து பேசியவர். இனவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்துதான் அவருடைய தேர்தல் வெற்றியும் கிடைக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் அப்படித்தான் அவருக்கு கிடைக்கிறது. உண்மையில் அந்த தேர்தல் பிரதிபலித்த முக்கியமான விடயம் அதுதான். ஆனால் அவருடைய அந்த கடைசி காலத்தில் இனவாதத்தை பரப்பிவிட்ட ஒரு தலைவராகத்தான் அவருடைய அந்த செயற்பாடை வச்சு சொல்றீங்க. இனவாதத்தை பரப்பிவிட்டார் இல்லை, ஒரு பக்கம் சிறுபான்மை குறிப்பாக முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் நடந்தது. ஆனால் ஒரு ஜனாதிபதியாக அவர் சரியான முறையில் செயற்பட்டதாக தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலோ அல்லது வேறு விடயங்களோ. அப்போது ரணில் விக்ரமசிங்கே ஒரு இடைப்பட்ட
ஒரு தற்காலிக போலீஸ் அமைச்சராக இருந்தார், சட்டம் ஒழுங்கு அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி சரியாக அங்கு தாக்குதலும் மேற்கொள்ளப்படுது. ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கத்தில் பிரதமருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வருகிறது. ஆகவே இவரை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இடம்பெறுகின்ற ஒரு அரசியல் காய் நகர்த்தலுடைய சில முயற்சிகளாக அது எங்களுக்கு அகற்ற வேண்டும் என்று பிரதமரை அப்படியான ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு வருவது நான் நம்பல. அப்படியான ஒரு பின்னணி அதில் இருந்தது. பிரதமரை அகற்ற வேணும் என்று அந்த நேரம் நீங்கள் சொல்லும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது அது ஜனாதிபதியுடைய நோக்கமாக இருக்கவில்லை, அது எதிர்க்கட்சியுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தானே இருந்தார். அப்போது அவர்களோடு ஒன்றிணைந்து இல்லை, அதுக்கு பிறகு தான் நடந்தது. அது 52 நாள் அரசாங்கத்துக்கு கிட்டவாகத்தானே அந்த முயற்சி ஒன்று நடந்தது. எத்தனை மாதம் நடந்தது? நான் நம்புகின்றேன் கடைசி ஒரு மாதத்துக்குள்ளே தான் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. முன்பே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தைகள் அதாவது அரசியலில் யாரும் எதிரி என்று நம்புறீங்களா? எல்லோரோடும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இணக்கப்பாடு ஒன்று பெறுவது தானே கஷ்டமான இருக்கிற விஷயமா இருக்கு. அப்போ இதில் நான் நினைக்கிறேன் அது சார்ந்த முயற்சிகள் இருக்கப்படவே இல்லை. ஆனால் நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அந்த எங்களுடைய சகோதர மத மக்கள், அதாவது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களில் கூட நான் நம்புகின்றேன் மைத்ரிபால சிறிசேன அவர்களோடு அதை நிப்பாட்டுவதற்கான பலத்த முயற்சியை அவர்கள் அந்த நேரம் எடுத்திருந்தார்கள். குறிப்பாக ஊரடங்கை போட்டு உடனடியாக அதை நிறுத்தமானது. ஏனென்றால் அவர் பாதுகாப்பு அமைச்சர், மக்கள் அங்கலாய்க்கிறார்கள். அதே நேரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியாது. யார் பாதுகாப்பு அமைச்சர்? ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராகத்தான் இருந்தார். அந்த நேரம் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் நீங்கள் சொல்றது முப்படைகளுடைய தலைவர் போலீஸ் அமைச்சராக இருந்தது. சிவில் டிஃபென்ஸ் என்றது ஒன்று இருக்குது தானே. சிவில் போலீஸாரால், அதாவது பப்ளிக் செக்யூரிட்டி போலீஸார் யாருடைய இருந்தது? ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்குள்ளே தான் இருந்தது. அதாவது ஆர்மி, போலீஸ், ஆர்மி, STF, நேவி, ஏர்ஃபோர்ஸ் தான் அது டிஃபென்ஸுக்குள்ளே இருந்தது. அப்போ டிஃபென்ஸுக்கான மினிஸ்டர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் உடனடியாக ஊரடங்கை போட்டு ஆர்மியை போட்டு நிப்பாட்டினார். ஆனால் அதை முதல்ல நிப்பாட்டியிருக்க வேண்டியது போலீஸாருடைய இன்டெலிஜென்ஸில் இருந்து இல்லாமல் அதுக்குள்ளே தானே வருது. இல்லை, அது அரசியல் ரீதியாக அதனை பார்க்கிற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பிரயோக ரீதியாக உங்களுக்கு பார்த்தால் தெரியும். அந்த நேரம் யாருக்கு அமைச்சு கொடுப்பது என்பதில் ஒரு பிரச்சனை இருந்தது. பொன்சேகாவுக்கு கொடுக்க கூடாது என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருந்தார் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். அந்த நேரத்தில் தான் ரணில் விக்ரமசிங்கே அதை தற்காலிகமாக எடுக்கிறார். அவர் எடுத்த உடனேயே அவருக்கு எதிரான ஒரு அலை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கூட அந்த இல்லை நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் மறக்கிறீங்களோ தெரியல, எனக்கு விளங்கல. ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் ஒன்றாக ஆட்சி செய்து வந்தார்கள். அப்போ அவர்கள் ஒருத்தர் எதிர்க்க வேண்டிய தேவை அந்த நேரம் இருந்திருந்தால் வெளிப்படையாக எதிர்ப்பார்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கே எதிராக பலர் இருந்தார்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? இல்லை, அந்த அரசாங்கத்துக்கே பலர் எதிராக இருந்தார்களே, அவர்களுடைய முயற்சியாக இருந்திருக்க முடியாதா? முயற்சியாக இருந்தாலும் அதற்கு துணை போனது போன்றுதான் இருந்தது. நான் நம்புகின்றேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நினைக்கின்றேன் அதாவது நான் அவருடன் நெருங்கி பழகியிருக்கிறேன். இந்த விடயத்தில் அவர் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் அவர் சார்ந்து ஒரு ஒரு வயலண்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில், ஹிஸ்ட்ரியில். அப்படியான ஒரு பின்னணி இல்லாதவருக்கு இப்போது அப்படியான ஒரு தூண்டுதலோ அதுக்கான ஆதரவு கொடுப்பதற்காக எந்த ஒரு நோக்கமும் இருக்கவில்லை. நான் நம்புகின்றேன் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது தான் உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் பலருடைய சிந்தனைகளும் எங்களுடைய சகோதர மக்கள் மீது தான் அதிகம் இருந்தது. அப்போது கூட நான் நம்புகின்றேன் அவருடன் சேர்ந்து நான் காத்தான்குடிக்கு போயிருந்தேன். நேரடியாக போயிருந்த போது காத்தான்குடியில் நேரடியாக அம்பாறையில் என்ன சாய்ந்தமருது சாய்ந்தமருதுக்கு போயிருந்தேன். நேரடியாக போயிருந்த போது அந்த மக்களுடைய அதை பாதுகாக்க வேண்டும், அப்படியான இன விரோதம், இன முரண்கள் வரக்கூடாதுன்ற முயற்சியில் அதிகம் ஈடுபட்டவர் அவராகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே அதுவும் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் அதாவது உடனடியாக இதை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகளை பலதை எடுத்ததும் அவர்தான். அந்த அடிப்படையில் நான் நம்புகின்றேன் திட்டமிட்டு இனத்துக்கு மத்தியில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதிலிருந்து குளிர்காய வேண்டும் என்ற சிந்தனை எந்த காலத்திலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு என்ற தனிநபருக்கு இருக்காது.
அரசியல்வாதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இருக்கலாம் இல்லையா? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வந்து அரசியல்வாதி தான், தனி மனிதர் இல்லை. அவருக்கு இருக்கலாம் இல்லையா? அவருக்கு இல்லை என்றுதான் நான் சொன்னேன். அவரைத்தான் எனக்கு தெரியும். தனி மனிதராக மைத்ரிபால சிறிசேனவை அவர் ஜனாதிபதி ஆவதுக்கு முன்னே எனக்கு அவ்வளவு பெரிய பழக்கம் இல்லை. அரசியல்வாதி மைத்ரிபால சிறிசேனவை தான் எனக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அப்படியான ஒரு ஈடுபாட்டுக்குள் அவர் இருந்ததும் இல்லை, செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடும் பேச்சுகளும் எப்போதுமே ஒரு வன்முறையும், எப்போதுமே ஒரு அதாவது தனக்கான நன்மையை பெறுவதற்கு ஒரு 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 தரப்பினரை வேதனைப்படுத்தித்தான் பெற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவில்லை. அது நான் நிச்சயமாக. ஆனால் அவர் எங்களுடைய பார்வையில் நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறோம், அவருடைய கருத்துக்களை கேட்கிறோம். ஆனால் அவர் ரகசியம் பொதிந்த ஒரு மனிதராக இருக்கிறார் என்பது தெளிவாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் நம்புகிற அரசியல்வாதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யாரும் மறுக்க முடியாது, மதிக்கத்தான் வேணும். நீதிமன்ற தீர்ப்பு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது. இந்த ஒரு விடயத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா. என்னவென்றால், அந்த உயிர்த்த ஞாயிறு நடந்த வெடிகுண்டு, அதில் இழந்த மக்கள், அவர்களுடைய குடும்பங்கள், இவருக்கும் இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என்றதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்றால் அதை செய்தவர்களும் அதை நடாத்தியவர்களும் இன்னமும் வெளியில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு சொல்லுகிறது என்ன? அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருந்திருக்கிறார். அவர் நியமித்தவர்கள் தான் அந்தந்த முக்கிய பதவிகளில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவர்கள் அதை தடுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அதை செய்யவில்லை. ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு நஷ்ட ஈடு, காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான ஒரு தீர்வு, ஒரு இழப்பீடு என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. அதற்காக இவர்தான் குற்றவாளி, இவர்தான் செய்தவர் என்ற அல்ல. அதையும் தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் அவர்தான் ஜாரான அனுப்பினவர் இல்லையே, அது தெளிவுதானே உங்களுக்கு. இப்போ அந்த அடிப்படையில் நான் நம்புகின்றேன், தீர்ப்பு வந்ததுக்கு ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் என்ற அடிப்படையில் இது முதல் முறையாக இலங்கையில் இப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படி தீர்ப்புகளை நாங்கள் கடந்த அரசாங்கங்களுக்குள்ள போய் பார்க்கணும் என்றால், இன்றைக்கு இடைவெளியில் இருந்த பஸ் பாம்பிங்கில் இருந்து எல்லா இதுகளுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி அவர்களுக்கோ தண்டனைகளையும் பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், நஷ்ட ஈடுகளையாவது பெற்றுக் கொடுத்துருக்கணும் அவர்களிடமிருந்து. ஆனால் சரி, இது முதன்முறையாக நடக்கிறது. இனி இப்படி நடக்குமானால் எங்கள் நாட்டுக்கு நல்லது தானே.